அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகர், பாருங்க, அதிகாரிகள் மூப்பர் வேதபாரகர் பிரதான ஆசாரியனாகிய அண்ணா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சான்ல அந்த ஆளு, காய்பா, கூட்டணி அமைச்சாங்களே, யோவான், அலெக்சாந்தர், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தினர் யாவரும் எருசலேம்ல கூட்டம் கூட்டிட்டாங்க. எல்லாரும் எங்க கூட்டிட்டாங்க? எருசலேம்ல கூட்டிட்டாங்க. அவர்கள் நடுவே நிறுத்தி இயேசுவை நிறுத்தினாங்களா, அதே கூட்டம் இப்ப யாரை நிறுத்தி இருக்கு? பேதுருவை, யோவானை நிறுத்தி இருக்கு. நீங்கள் எந்த வல்லமையினாலே, என்ன கேட்கிறான்? எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இதை செஞ்சீங்க? ஒரு சப்பானி சுகமாயி நிற்கிறான், ஆச்சரியமா இருக்கு. அப்ப கேட்குறாங்க, நீங்க எந்த வல்லமையில இந்த அற்புதத்தை செஞ்சீங்க? அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள வந்தா தான் நமக்கும் அற்புதம் நடக்கும், நம் மூலமும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில என்னவா மாறுது? அற்புதமா மாறுது. என்னவா மாறுது? பாருங்க, பிரதான ஆசாரியம் பழந்திண்டு கொட்டை போட்டவன் கேட்கிறான், எப்படிடா செஞ்சீங்க? எந்த வல்லமையிலடா செஞ்சீங்க? பிறந்ததுல இருந்து ஒரு சப்பானி எப்படிடா காலில் சதை வந்துச்சு? எப்படி எலும்பு சரியாச்சு? எப்படி அவன் நடந்தான்? எந்த வல்லமை? சொல்றேன், எந்த மருந்து மாத்திரம் செய்ய முடியாத அவருடைய வல்லமை செய்யும். அல்லேலூயா. ஆனா விசுவாசிங்க, இப்ப நம்ம எப்படி மாறிட்டோம்? அவருடைய வல்லமையினால தான் அற்புதத்தை பெற முடியும். அவருடைய வல்லமையில தான் அற்புதம் நடக்க முடியும். நீங்க யாராவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? 33 வருஷம் இயேசுவோட இருந்த சீஷர்கள் பெரிய அற்புதங்களை செய்ததாக. ஆனா இயேசுநாதர் செஞ்சார். ஏன் செஞ்சாரு? அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். அவர் போன இடமெல்லாம் என்ன செஞ்சாரு? அப்ப நமக்கு அற்புதம் தேவைனாலும் சரி, நம்மள அற்புதங்கள் அவன் கேட்கிறான், அண்ணா கேட்கிறான், எந்த நாமத்தில் செஞ்சீங்க? காய்பா கேட்கிறான், எந்த நாமத்தில் செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்க? அடுத்த வசனத்தில் பாருங்க, அப்பொழுது பேதுரு எப்படி நிறைகிறாராம்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் தான் இப்படிப்பட்ட இடத்துல தைரியமாகவும் நிற்க முடியுது, அற்புதங்களையும் செய்ய முடியுது. ஏன்னா அற்புதத்துக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை உள்ள இருந்து தூண்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், நமக்குள்ள இங்கே ஒரு சப்பானி வந்து நிற்கிறானா, அவனை சுகமாக்கணுங்கிற விசுவாசத்தை நமக்குள்ள யார் தான் தர முடியும்? சும்மா நம்ம ஜெபிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையில் நிரப்பப்பட்டா தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம சோர்ந்து போகாம நம்ம அற்புதங்களை நம்ம காண முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நமக்குள்ள அந்த விசுவாசம் தேவை. அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலர்களுக்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அற்புதங்கள் அற்ற ஒரு சடங்காச்சார வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில வல்லமை இல்லை. தேவ வல்லமை வரும்போது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. உலகத்துல நடக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் நீங்க என்ன கேட்கணும்னா, உங்க வல்லமையை தாரு. உங்க வல்லமையின் மூலமா ஆதி நாட்கள்ல நடந்த அற்புதங்களை எங்கள் கண்களும் காண செய்யுங்க. பிரதான ஆசாரியனாகி அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் இயேசுவை பற்றி சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு, அற்புதம் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அற்புதம் டிராக்ஸை விட பிரசங்கத்தை விட வலிமையானது. ஏனென்றால் ஒரு அற்புதம் 3000 பேரை சபைக்குள்ளே கொண்டு வர, இந்த அற்புதம் 5000 பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஒரு அற்புதம் மாத்திரம்தான் 5000 பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அந்த அற்புதம் வரணும்னா அவருடைய வல்லமை நமக்குள்ள வேணும். பேதுருவும் யோவானும் பார்த்தீங்களா, காசு கேட்ட சப்பானியும் தூக்கி விட்டு 100 ரூபா தாள் எடுத்து கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போகிற நம்ம மத்தியில் காசு கேட்குறான், பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்டவனை கையை பிடிச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடனா அவன் நடக்கல, ஓடுறான், குதிக்கிறான், துதிக்கிறான், பாடுறான், கர்த்தரை மகிமைப்படுத்துறான்.
பாத்தீங்களா? அந்த அற்புதங்கள்ல அதிகமா யாரை மகிமைப்படுத்துவாங்க? அப்ப ஆண்டவருடைய வல்லமை இல்லாம உங்க வாழ்க்கை அற்புதமா மாறாது. உங்க வாழ்க்கை தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியாது, தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியாது. அந்த வல்லமை நமக்குள்ள விரும்பினால் தான் நம்ம செய்ய முடியாதது நம்ம சரீரத்தில் அது செய்யும். அதே போல விசுவாசிங்க என்ன கேட்குது தெரியுமா? காசு இருந்தா கொடுங்க ஆண்டவரே, வல்லமை வேணும்ன்றவரே. இன்னைக்கு அதனால தான் நம்முடைய குடும்பங்களில் ரட்சிப்புக்கேற்ற அதிசயங்கள் நடக்கலை. நம்ம எதை கேட்குறோம்? உங்கள் வல்லமையால் என்னை நிரப்போம், உங்கள் வல்லமையால் என்னை நிரப்போம். அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒருத்தர் இருந்தான். ஒரு சமையல்காரன் தான், ஒரு சாதாரண பின்னணி உள்ளவன் தான். அப்பொழுது சகோதரரே, நான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பின்பகுதியில் 2 வசனம் தள்ளி பாருங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை, அவன் பரிசுத்த ஆவியும், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். 8ஆம் வசனம் பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் எதில் நிறைஞ்சிருந்தா சொல்லுங்க? விசுவாசமும் இருந்துச்சு அவருக்குள்ள. நமக்குள்ள எதுவும் இல்லை, விசுவாசமும் இல்லை. அவன் நமக்கு என்ன வேணும்? விசுவாசமும் வேணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும். விசுவாசமும் வல்லமை நிறைந்தவனா. அவர் யார்? எங்கே படித்தவர்? அவர் எங்கேயும் படிக்கலை. அவருக்கு சமையல் தான் செய்ய தெரியும். அவர் யார்? சமையல்காரர். அவர் யார்? சமையலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படி சமையலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் நிறைஞ்சிருந்தான். எதிரே நிறைஞ்சிருந்தான்? வல்லமையினால் நிறைஞ்ச ஜனங்களுக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அற்புதங்களையோ அடையாளங்களையோ செய்தான். சத்தமோ ஆமென் சொல்லுங்க. பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்ப எல்லாருமே இயேசுநாதர்கிட்ட இருந்த 12 சீஷர்களும் செஞ்சதெல்லாம் உங்க புத்தகத்தில் எழுதுனா பத்தாதுன்னு சொல்றாங்க. தோமாலாம் இங்கே வந்து செஞ்ச அற்புதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒரு இடத்துல தண்ணி அள்ளி இப்படி மேலே விட்டாரா, அந்த இடமே அப்படியே குழியா இருந்துச்சா. இதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க? ஆனால் நான் சொல்றேன், தண்ணியில் நடந்தவரால் இது சாத்தியம். நம்ம ஆண்டவர் எதில் நடந்தார்? ஆமாம், அங்கே இருந்தவங்க பெரிய ஜாதிக்காரங்கள்லாம் பார்த்துட்டு இது என்னையா இப்படியே செய்கிறான், அப்படியே அந்த இடம் குழியா இருக்குன்னு. தோமாவை கொண்டு செய்த அற்புதங்களை பின்னாளிலே சிலர் எழுதி வைத்திருக்கிறார் புத்தகத்தில். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். ஆனால் நாம் அந்த வல்லமையை விரும்ப வேண்டும், நாம் அந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் செய்ய முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் தான் சபைக்கு ஒரு புத்தகம் மாதிரி, அஸ்திபார புத்தகம் மாதிரி. சபையினுடைய சிலபஸ், அதனுடைய விரிவாக்கம் தான் ரோமர், எபேசியர் இதெல்லாம். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை சபைக்குள்ள இருக்கவங்க அடிக்கடி படித்து அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் நாங்கள் அந்த வல்லமையை விரும்பவில்லை. அந்த வல்லமையை நாங்கள் விரும்பவில்லை. அந்த வல்லமையை விரும்பினால் இன்றைக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் பேதுரு அந்த பிரசங்கத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:30, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் போது கூட ஒன்று சேர்ந்து இருக்கு. என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். இப்போ இயேசுநாதரும் நம்மள மாதிரி தான் மனுஷனை பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்துருக்காரு. ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்துருக்காரு? வல்லமைய. தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. அப்போ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரன் குடிக்கிறான், பிசாசின் வல்லமையில் இருக்கிறாரு, எங்களால் அவரை விடுதலை ஆக்க முடியல. ஏன்னா எங்ககிட்ட என்ன இல்லை? என் பிள்ளை மோசமாக தெரிகிறான், என்னால் அவனை விடுதலை ஆக்க முடியல. ஏன்னா நாங்கள் காத்து போன பலூன். இப்போ நாங்கள் என்ன விரும்பலை? உங்கள் வல்லமையை தாருன்னு நாங்கள் கேட்கல, உங்கள் வல்லமையால் நிரப்பணும்னு நாங்கள் கேட்கல, உங்கள் பலனை எங்களுக்கு தாருன்னு கேட்கல. ஆனால் இயேசுநாதர் அந்த வல்லமையில் நிரம்பினபடினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை, என்ன பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை. அவங்க படிக்கும்போது இந்த மாதிரி இடத்துல கோடு போட்டுக்கிறோம். 120 பேர் எல்லார் மேலும். அல்லேலூயா. கொர்நேலியு வீட்டில் ஒரு ஆளு கூட இல்லை, வேலைக்காரன் கூட நிரப்பப்பட்டார். அப்போ நம்ம எப்படி? நம்ம ஏன் இன்னும் நம்ம சபை ரிவைவல் காணல தெரியுமா? ஒரு 10 பேர் பின்னாடி நிற்பாங்க, ஒரு 15 பேர் பின்னாடி நிற்பாங்க.
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார் வீட்டின் நிலைக்காலிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் சில இடத்துல பார்ப்பேன், எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் ஒரு சபையில் ரிவைவல் வரல? ஒரு 5 பேர் இருக்கான், அவன் தான் காரணம். ஒரு 10 பேர் இருக்கான், அவன் தான் காரணம். ஆனால் எரிகோல ஒரு குழந்தை கூட சுத்தாம இல்லை. ஒரு குழந்தை கூட சுத்தாம இல்லை. இங்கே சொல்கிறோம்ல, அந்த குழந்தைக்கு காய்ச்சல் பலவீனம்னு. அதுவும் 7வது நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா தான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா 7வது நாள் எத்தனை தடவை சுற்றணும்? ஒரு கர்ப்பிணி பெண் கூட உட்கார முடியாது. ஒரு குழந்தை வச்சிருக்க தாய் கூட உட்கார முடியாது. ஏன்னா தேவ வல்லபமாக வரும்போது எல்லாரையும் அப்படியே நடத்தும். அதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு எரிகோ உடைகிறதுக்கு எத்தனை சம்மட்டி, எத்தனை துப்பாக்கி, எத்தனை பீரங்கி, எத்தனை பெரிய படை, எத்தனை பெரிய டாங்கி செய்ய முடியாத அவருடைய வல்லமை செஞ்சு முடிக்கும். நம்ம வாழ்க்கையில் அவருடைய வல்லமை செயல்படணும்னா நீங்க காலையில கேளுங்க, உங்க வல்லமையால் எங்களை நிரப்புங்க. இந்த பிசாசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அநேகரை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். அவன் விளையாட்டாக செஞ்ச காரியங்கள் இன்றைக்கி அவங்கள அடிமையாக்கி வச்சிருச்சு. அவங்கள இருந்து இயேசுநாதர் விடுதலை ஆக்கினது போல் எங்கள் மூலமாக நீங்கள் அவங்கள விடுதலை ஆக்க வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணமாக்குற மிஷின் மாதிரி போயிருக்காரு. எப்படி மாதிரி போயிருக்காரு சொல்லுங்கள்? ஒரு குணமாக்குற ஒரு மிஷின் மாதிரி போராடலாம் வல்லமை என்ன பண்ணிகிட்டே இருக்குது? சுகமாக்கிட்டே இருக்கு. நம்மளும் அப்படி போனோம்னா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட வேண்டியதில்லை. நம்ம வல்லமை அவனை இழுத்துட்டு வந்துடும். நம்ம வல்லமை அவனை இழுத்துட்டு வரணும். அல்லேலூயா. நம்ம வல்லமை இழுத்துட்டு வரணும். இப்போ அந்த வல்லமை நமக்கு தேவை. ஊழியத்தில் நம்ம எல்லாரும் கேட்கணும். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த வல்லமை எங்களுக்கு தாரும்.